وذكر فإن الذكرى تنفع المؤمنين وذكر فإن الذكرى تنفع المؤمنين. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين فلا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي رب زدني علما. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் என்னுடைய இந்த உரையை துவங்குகின்றேன். அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் அவனது அருளும் கிருபையும் கருணை மன்னிப்பும் இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய உற்றார் உறவினர்கள் தோழர்கள் மற்றவர்களை பின்பற்றிய தாபீன்கள் தபா தாபீன்கள் மீதும் ஏனைய மூமின்களான நம் அனைவர்கள் மீதும் கியாமத் நாள் வரை உண்டாகட்டுமாக என்ற பிரார்த்தனைக்கு பிறகு அருமை சகோதர சகோதரிகளே, இன்றைய தினம் ஆற்றிய உரையின் தமிழாக்கத்தை உங்களுக்கு முன்பு எடுத்து வைப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று பத்ர் சம்பந்தமான ஒரு உரையாக அதாவது ரமதான் மாதம் 17வது நாளன்று இஸ்லாத்தினுடைய முதல் யுத்தமான பத்ர் என்ற யுத்தம் நடைபெற்ற நாளாகும். ஆகவே அது குறித்த ஒரு சில சிந்தனைகள் இன்று பகிரப்பட்ட அன்றொரு நாள் வெள்ளிக்கிழமை ஹிஜ்ரி 2வது ஆண்டு ரமதான் மாதத்தினுடைய 17வது நாள் மகத்தான மற்றும் மிக பெரிய நாளாக அமைந்தது. அது அல்லாஹ்வுடைய நாட்களில் ஒரு நாளாக அது ஆகியது. அல்லாஹ் அந்த நாளுக்கு யோமுல் ஃபுர்கான் என்று பெயர் சூட்டினார். அதாவது சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டிய ஒரு நாள், சத்தியத்துக்கு வெற்றியை கொடுத்து அசத்தியத்தை தோல்வி அடைய செய்த ஒரு நாள் என்று அல்லாஹு தஆலா அதற்கு பெயர் கொடுத்தார். அன்ஃபால் என்ற அத்தியாயத்தின் 41வது வசனம் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார், இன் குன்தும் ஆமன்தும் பில்லாஹி வமா அன்ஸல்னா அலா அப்தினா யௌமல் ஃபுர்கானி யௌமல் தகல் ஜமான். அல்லாஹ் தன்னுடைய அடியார் மீது ஃபுர்கான் நாளில், ஃபுர்கான் என்ற அந்த நாளில் 2 கூட்டத்தினர் யுத்தத்தில் ஒன்று சேர்ந்த போது இறக்கி வைத்தானே, நாம் இறக்கி வைத்தோமே, அதன் மீது நீங்கள் உண்மையான அதன் மீது நம்ம அந்த யௌமுல் ஃபுர்கான் என்று நாம் நம்முடைய அடியார் மீது இறக்கி வைத்தோமே, அதன் மீதும் அல்லாஹ் மீதும் நீங்கள் ஈமான் கொள்ளக்கூடியவர்களாக இருந்தால் என்று அல்லாஹ் பதிவு செய்கிறான். அல்லாஹ் அலா குல்லி ஷைஇன் கதீர், அல்லாஹு தஆலா எல்லா வஸ்துக்கள் மீதும் ஆற்றல் உடையவன் என்பதாக சொல்லி காட்டுகின்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நாளில் செய்த அந்த துஆ மிகவும் பிரபல்யமானது. அந்த துஆ தான் இன்று இஸ்லாம் என்ற இந்த புனிதமிக்க மார்க்கம் நம் வரைக்கும் வந்து சேர்வதற்கு காரணமாக அமைந்தது. என்ன துஆ செய்தார்கள்? அல்லாஹும்ம இன் தஹ்லிக் ஹாதிஹில் இஸாபா லா துஅபது ஃபில் அர்த். முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி என்னவென்றால், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த யுத்தத்தின் போது அல்லாஹ்விடம் கையேந்தி உருக்கமாக பிரார்த்தனை செய்கிறார்கள். யா அல்லாஹ், இந்த கூட்டத்தை நீ அழித்து விட்டால் இந்த பூமியில் நீ வணங்கப்பட மாட்டாய் என்று பிரார்த்தனை செய்கிறார்கள். இரவு முழுக்க நின்று பிரார்த்தனை செய்கிறார்கள், உருகுகிறார்கள், கெஞ்சுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால், அவர்கள் மேனியில் இருந்த மேலாடை நழுவி கீழே விழுவது கூட அல்லாஹ்வின் தூதருக்கு தெரியவில்லை. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சென்று அந்த நழுவிய மேலாடையை எடுத்து மேலே போட்டு அல்லாஹ்வின் தூதருக்கு ஆறுதல் சொல்கிறார்கள். அப்ப ரசூலுல்லாஹ் கேட்ட வார்த்தை என்ன? இன் அல்லாஹும்ம இன் தஹ்லிக் ஹாதில் இஸாபா லம் துஅபத் ஃபில் அர்த் லா துஅபத் ஃபில் அர்த். யா அல்லாஹ், இந்த கூட்டத்தை, இந்த சிறு கூட்டத்தை நீ அழித்து விட்டாய் என்று சொன்னால் உன்னுடைய இந்த பூமியில் உன்னை
வணங்குவதற்கு யாரும் இருக்க மாட்டார்கள், அதாவது இந்த பூமியில் நீ வணங்கப்பட மாட்டாய் என்று அல்லாஹ் துவா செய்தார்கள். இமாம் குர்துபி ரஹிமஹுல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார்கள். இதன் மீதுதான், எதன் மீது? பத்ர் யுத்தத்தின் மீதுதான் இஸ்லாமிய மார்க்கம் உருவாக்கப்பட்டது, அதாவது அடித்தளமிடப்பட்டது என்று அவர்கள் சொல்கிறார்கள். அதே மாதிரி சகோதரர்களே, இந்த பத்ர் யுத்தம் முதல் போர் என்று நாம் ஏன் சொல்கிறோம் என்றால், இதுதான் மிகப்பெரிய போர். அதற்கு முன்னாடி நிறைய சிறிய சிறிய போர்கள் நிறைய நடந்திருக்கின்றன. எந்த வருஷத்தில் நோன்பு கடமையாக்கப்பட்டதோ அந்த வருஷத்தில் தான் இந்த யுத்தம் செய்வதும் கடமையாக்கப்படுகின்றது. யுத்தம் கடமையாக்கப்பட்ட உடனேயே இந்த பத்ர் யுத்தம் நடக்கின்றது. எனவே இந்த முதல் யுத்தம், இந்த யுத்தத்தில் தான் மக்கள் கொல்லப்பட்டார்கள். குறைஷிகள், அதாவது காபிர்கள் கொல்லப்பட்டு கைதும் செய்யப்பட்டார்கள். இந்த யுத்தத்தில் தான் அன்சாரிகள் உட்பட முஹாஜிர்கள் அனைவரும் முழுமையாக கலந்து கொண்டார்கள். இந்த யுத்தத்தில் தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் 1000 மலக்குமார்களும் இறங்கி முஸ்லிம்களோடு யுத்தம் செய்தார்கள் என்ற சிறப்பு இந்த பத்ர் யுத்தத்துக்கு இருக்கின்றது. இந்த பத்ர் யுத்தத்துடைய சிறப்புகளில் ஒரு சிறப்பு என்னவென்று சொன்னால், இந்த யுத்தத்தில் கலந்து கொண்ட எல்லா சஹாபாக்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட பெயர் இருக்குது. என்ன பெயர்? பத்ர் சஹாபா, பத்ரி சஹாபா அவர் அழைப்பார்கள். அதாவது ஃபுலானுன் பத்ரியுன் என்று சொல்லப்படும். இந்த யுத்தத்துக்கு பிறகு அப்படிதான் சொல்லப்படுவார்கள். இந்த சஹாபி பத்ர் சஹாபி, இவர் பத்ர் சஹாபியாக இவர் இருக்கிறார் என்று அந்த சஹாபியுடைய பெயரை குறிப்பிடப்படும் போது அந்த பத்ர் யுத்தத்தையும் சேர்த்து குறிப்பிடுவார்கள். அப்பேற்பட்ட ஒரு சிறப்பு இருக்கின்றது. இன்னொரு சிறப்பு என்னன்னு சொன்னால், அந்த பத்ர் யுத்தத்தில் கலந்து கொண்ட அந்த சஹாபாக்களுக்கு கிடைத்த எந்த சிறப்பை போன்று வேறு எந்த சஹாபிக்கும் கிடைக்கவில்லை. இது என்ன சிறப்பு? அது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுகின்றார்கள். புகாரி முஸ்லிமில் இடம்பெற்ற செய்தி என்னவென்றால், வமா யுத்ரிக லஅல்லல்லாஹ அன் யகூன கத் தலஅ அலா அஹ்லி பத்ர் ஃபகால இஅமலு மா ஷி'தும் ஃபகத் கஃபர்து லக்கும். அல்லாஹ் தஆலா இந்த பத்ர் சஹாபாக்களை கண்டான். பத்ர் சஹாபாக்களை கண்டு மகிழ்ச்சி அடைந்து அவன் சொன்னான், அடியார்களே, நீங்கள் நினைத்ததை செய்து கொள்ளுங்கள், நிச்சயமா உங்களை நான் மன்னித்து விட்டேன், நீங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள், இதுக்கு பிறகு நீங்கள் எது வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள், உங்களை நான் மன்னித்து விட்டேன் என்று அல்லாஹ் தஆலா என்ன செய்தான்? அந்த சஹாபாக்கள் அறிவிப்பு செய்தான். அப்ப இந்த சஹாபாக்கள், பத்ர் யுத்தத்தில் கலந்து கொண்ட சஹாபாக்களுடைய சிறப்பே தனி. அதாவது சஹாபாக்கள்ல நிறைய சிறப்பு வாய்ந்தவர்கள் இருக்கிறார்கள், நிறைய மேன்மைக்குரியவர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு தனி பிரத்யேக சிறப்புகள் எல்லாம் இருக்கின்றன. இருந்தும் கூட இந்த பத்ர் யுத்தத்தில் கலந்து கொண்ட சஹாபாக்களுக்கு கிடைத்த இந்த பெருமை, இந்த சிறப்பு, இந்த மேன்மை, இந்த மகிமை, மகத்துவம் எந்த சஹாபாக்களுக்கும் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த பத்ர் யுத்தத்துடைய சிறப்பு இருக்கின்ற என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அருமை சகோதரர்களே, இந்த யுத்தம் இஸ்லாத்துடைய வரலாற்றில் மிக பிரம்மாண்டமான யுத்தமாக இருக்கின்றது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், அல்லாஹ் தஆலா குர்ஆனில் இது குறித்து நினைவு கூறுகிறான், சொல்லி காட்டுகின்றான். வலகத் நஸரக்குமுல்லாஹு பிபத்ரின் வஅன்தும் அதில்லா. அல்லாஹ் தஆலா பத்ர் யுத்தத்தில் திட்டமாக உங்களுக்கு உதவி செய்தான். வஅன்தும் அதில்லா, நீங்கள் மிக குறைவானவராக இருந்தீர்கள், நீங்கள் மிக குறைவான எண்ணிக்கையில் நீங்கள் இருந்த போது அல்லாஹ் என்ன செய்தான்? பத்ர் யுத்தத்தில் உங்களுக்கு உதவி செய்தான் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அது மட்டுமல்லாமல் இந்த யுத்தத்தில் தான் முஸ்லிம்களுக்கு கனிமத்து பொருள் கிடைத்தது. இந்த யுத்தத்தில் தான் அபூ ஜஹல், உத்வா பின் ரபியா போன்ற இஸ்லாத்துடைய கடுமையான கொடூரமான எதிரிகள் கொல்லப்பட்டார்கள். அபூ ஜஹல் என்பவன் தானாகவே தன்னுடைய மரணத்தை தேடிக்கொண்டான் என்று தான் இந்த பத்ர் யுத்தம் சொல்ல வேண்டும். பத்ர் யுத்தம் என்ன, எப்படி அது நடந்தது என்றால், இது யுத்தம் செய்யக்கூடிய நோக்கத்தில் அல்லாஹ்வின் தூதரோ சஹாபாக்கள் இருக்கவில்லை. குறைஷி தலைவர் அபூ சுஃபியானுடைய தலைமையில் ஒரு வியாபார கூட்டம் சிரியா தேசத்திலிருந்து திரும்பி வருகிறது, அவர்கள் மக்காவுக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தி ரசூலுல்லாஹ்வுக்கு கிடைக்கிறது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன நினைக்கிறார்கள் என்றால், மக்காவில் இருக்கும்போது நம்மை சொல்லனா துன்பம் கொடுத்தார்கள், கடுமையான சித்திரவதைக்கு நம்மை ஆளாக்கினார்கள்.
நம்முடைய அத்தனை பொருளாதாரத்தையும் செல்வத்தையும் பிடுங்கி நம்மை நிர்கதியாக அனுப்பினார்கள். ஒன்றுமே இல்லாதவராக நம்மை அந்த ஊரை விட்டு துரத்தி விட்டார்கள். எனவே இந்த திரும்பி வரக்கூடிய இந்த வியாபார கூட்டத்தை நாம் அட்டாக் பண்ணுவோம், நாம் அவர்கள் மீது தாக்குதல் தொடுப்போம், தாக்குதல் தொடுத்து அவர்களுடைய பொருளாதாரத்தை நாம் சுட்டிக் கொள்வோம் என்பதுதான் அல்லாஹ்வின் தூதருடைய ஒரு திட்டம். இந்த நோக்கத்தில் தான் அவர்கள் என்ன செய்கிறார்கள், மதீனாவை விட்டு அவர்கள் என்ன செய்கிறார்கள், அவர்கள் வெளியேறுகிறார்கள். ஆனால் அல்லாஹ்வினுடைய எண்ணமும் வேறு மாதிரி இருந்தது. அல்லாஹ் என்ன நினைத்தான் என்றால், இது யுத்தமாக மாற வேண்டும், இந்த நாள் சத்தியத்துக்கும் அசத்தியத்திற்கும் இடையே வித்தியாசப்படுத்தக்கூடிய நாளாக இருக்க வேண்டும், சத்தியம் ஜெயித்து அசத்தியம் வீழ வேண்டும் என்று அல்லாஹ் நினைத்தான். இப்போ அபூ சுஃபியானுக்கு இந்த தகவல் கிடைக்கிறது, முஸ்லிம்களும் நம்மை நோக்கி வருகிறார் என்று தகவல் கிடைத்தவுடன் அவர் என்ன செய்கிறார் என்றால், வேகமாக தன்னுடைய கூட்டத்தை நோக்கி அந்த இடத்தை விட்டு தப்பித்து சென்று விடுகிறார்கள். மக்காவில் இருக்கக்கூடிய அபூ ஜஹலுக்கு இந்த செய்தி எட்டுகிறது, நம்முடைய கூட்டம் சிரியா தேசத்து வந்து கொண்டிருக்கின்றது, மதீனாவுக்கு வரக்கூடிய நேரத்தில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய தலைமையில் முஸ்லிம்கள் சென்றவர்கள் தாக்க இருக்கிறார்கள் என்ற செய்தி கிடைத்தவுடன் அபூ ஜஹல் கோபத்தை உச்சிக்கு சென்று, நாம் அவர்கள் சும்மா விடக்கூடாது என்று என்ன செய்கிறான், அவன் அங்கிருந்து ஒரு படை தட்டிக்கொண்டு வருகின்றான். 1000 நபர்கள் 100 குதிரைகள் 700 ஒட்டகங்கள் என்ற அடிப்படையில் படைகளை திரட்டி கொண்டு செய்கிறான், வந்து கொண்டிருக்கிறான். அபூ சுஃபியான் அவர்கள் தப்பி தொழுகிறார்கள். முஸ்லிம்களுடைய அந்த எல்லை விட்டு என்ன செய்கிறார்கள், வேகமாக சென்று தானும் தப்பி தன்னுடைய கூட்டத்தையும் பாதுகாத்து விடுகிறார்கள். அபூ சுஃபியான் அபூ ஜஹலுக்கு தகவல் அனுப்புகிறார்கள், அபூ ஜஹல நீ கவலைப்படாதீங்க, நாங்க தப்பித்து விட்டோம், எனவே நீங்கள் அங்கிருந்து வர வேண்டிய அவசியம் இல்ல, யுத்தம் செய்ய வேண்டிய அவசியம் இல்ல, நீங்க திரும்பி செல்லுங்கள் என்று அபூ சுஃபியான் தகவல் அனுப்புகிறார்கள். இந்த செய்தி கேட்ட அபூ ஜஹல் என்ன சொன்னான் என்றால், அப்படியா, நீங்கள் தப்பித்து விட்டீர்களா, பிரச்சனை இல்லை, ஆனால் நாங்கள் திரும்ப மாட்டோம், முன்வைத்த காலை பின் வைக்க மாட்டோம், நாங்க அங்கு சென்று அவர்களை உண்டு இல்லை என்று பார்க்க போகிறோம், அங்கு அவர் தலைகளை உருட்டி அவர்களுடைய இரத்த ஆறை ஓடச் செய்து அங்கு அந்த இடத்துல அங்க உட்கார்ந்து மது விருந்து படைத்து விட்டுதான் திரும்புவோம் என்று கொக்கரிக்கிறான் அபூ ஜஹல். அபூ சுஃபியான் சொல்கிறார்கள், கேட்காமல் என்ன செய்கிறான், அவன் அதை விட்டு வருகிறான், படைகளை திரட்டி கொண்டு வருகிறான். அல்லாஹு தஆலாவுடைய நோக்கம் இதுவாக இருந்தது. அல்லாஹு தஆலா என்ன சொல்லி காட்டுகிறான் என்றால், அன்ஃபாலுடைய ஆரம்பத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், அதாவது நீங்கள் வந்து وَإِذْ يَعِدُكُمُ اللَّهُ إِحْدَى الطَّائِفَتَيْنِ أَنَّهَا لَكُمْ وَتَوَدُّونَ أَنَّ غَيْرَ ذَاتِ الشَّوْكَةِ تَكُونُ لَكُمْ وَيُرِيدُ اللَّهُ أَنْ يُحِقَّ الْحَقَّ بِكَلِمَاتِهِ وَيَقْطَعَ دَابِرَ الْكَافِرِينَ. இரண்டு கூட்டங்களில் ஏதாவது ஒரு கூட்டத்தை அல்லாஹ் உங்களுக்கு வாக்களிக்கிறான். ரெண்டு கூட்டம் என்ன, ஒரு கூட்டம் வியாபார கூட்டம், சிரியாவிலிருந்து வரக்கூடிய கூட்டம், இன்னொரு கூட்டம் யுத்தத்துக்காக மக்காவிலிருந்து வரக்கூடிய கூட்டம். இந்த ரெண்டு கூட்டத்தில் ஏதாவது ஒரு கூட்டத்துக்கு அல்லாஹ் உங்களுக்கு வாக்களிக்கிறான். அதாவது நிராயுதபாணிகளாக வரக்கூடிய, ஆயுதம் ஏந்தாமல் வரக்கூடிய அந்த வியாபார கூட்டம் அது உங்களுக்கு ஆகிவிட வேண்டும் என்று நீங்கள் நாடினீர்கள். ஆனால் ஆனால் அல்லாஹ் தஆலா சத்தியத்தை தன்னுடைய வார்த்தையை கொண்டு மேலோங்க செய்யவும் காஃபிர்களை கருவறக்கவும் அல்லாஹ் தஆலா விரும்பினான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் முஸ்லிம்கள் என்ன நோக்கம், முஸ்லிம்கள் என்ன அவங்க நோக்கம் என்ன, நம்ம வந்து வியாபார கூட்டத்துக்கு அட்டாக் பண்ணணும், அவர்களை சின்ன பின்னமாக்கணும், அவங்களுடைய பொருளாதாரத்தை ஃபுல்லா நம்ம எடுத்துக்கொண்டு வரணும், இதான் நோக்கமா இருந்துச்சு. ஆனா அல்லாஹ் என்ன, இல்ல நீங்க யுத்தம் செய்யணும், வரக்கூடிய உங்களுக்கு எதிராக போர் செய்வதற்கு வரக்கூடிய அபூ ஜஹல் படையை எதிர்த்து நீங்கள் யுத்தம் செய்யணும், அதுல சத்தியம் ஜெயித்து அசத்தியம் ஒழியணும் என்று அல்லாஹ் நாடினார், அதுதான் நடந்தது. இப்ப இந்த செய்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு தெரிகின்றது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இப்ப அபூ சுஃபியான் கூட்டம் தப்பித்து சென்று விட்டது, ஆனால் அபூ ஜஹலுடைய தலைமையில் ஒரு கூட்டம் நம்மை எதிர்த்து போரிட வந்து கொண்டிருக்கின்றது என்று கேள்விப்பட்டவுடன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு ஒன்னும் ஓடல. ரசூல் அந்த பிளானோட போகல, யுத்தம் செய்ய பிளானோட போகல. ஆனா இப்ப யுத்தம் செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாங்க. இப்ப என்ன பண்றது, சஹாபாக்களை கூப்பிடுங்க, சஹாபாக்களை கூப்பிட்டு ஆலோசனை செய்கிறார்கள், மஷவரா செய்கிறார்கள். அருமை தோழர்களே, இப்பொழுதுதான் என்ன செய்வது,
மிக்தாத் பின் அஸ்வத் ரலியல்லாஹு அன்ஹு முஹாஜிர் கூட்டத்தை சார்ந்த அவர்கள் எழுந்து சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் என்ன கட்டளையிட்டாலும் நாங்கள் அதை கட்டுப்படுவோம். மூசா அலைஹிஸ்ஸலாம் பனி இஸ்ரவேலர்களை அழைத்து பலஸ்தீனுக்குள்ள சென்று நீங்கள் போரிடுங்கள், யுத்தம் செய்யுங்கள் என்று சொன்ன போது ஃபதாப் அன்த ரப்புக ஃபகாத்திலா இன்னா ஹாஹுனா காயிதுன் என்று சொன்ன மாதிரி நாங்கள் சொல்ல மாட்டோம். அதாவது மூசாவே, நீரும் உன்னுடைய ரப்பும் சென்று யுத்தம் செய்யுங்கள், நாங்கள் இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார்களே, அந்த மாதிரி நாங்கள் சொல்ல மாட்டோம். யார சொல்லலாம், உங்களுக்கு பின்னால் அணிவகுத்திருப்போம், நீங்க என்ன சொன்னாலும் உங்களுக்கு நாங்கள் கட்டுப்படுவோம், தயக்கம் இல்லாமல் துணிவாக நீங்கள் முடிவெடுங்கள் என்று மிக்தாத் பின் அஸ்வத் ரலியல்லாஹு அன்ஹு முஹாஜிர் சார்பாக சொல்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு அன்சாரிகள் என்ன சொல்றாங்களோ என்ற ஒரு எண்ணம். முஹாஜிர் தரப்பிலிருந்து பதில் கிடைத்து விட்டது. அன்சாரிகள் மௌனமாக இருக்கிறார்கள். அன்சாரிகள் ஒன்றுமே சொல்லவில்லையே என்ற ரசூலுல்லாஹ்க்கு ஒரு எண்ணம். உடனே மக்களே இன்னும் ஆலோசனை சொல்லுங்கள் என்று சொல்கிறார்கள். அன்சாரிகள் பேரை சொல்லாம மக்களே இன்னும் ஆலோசனை சொல்லுங்கள் என்று சொல்கிறார்கள். உடனே சாத் பின் முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எழுகிறார்கள் என்று சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, உங்களுடைய நோக்கம் அன்சாரிகள் என்ன சொல்கிறார்கள் என்று தானே நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் என்று கேட்கிறார்கள். ரசூலுல்லாஹ் ஆம் என்று சொன்னார். ஆம் என்று சொன்னார். உடனே சாத் பின் முஆத் ரலியல்லாஹு சொல்லி காட்டினார்கள், அல்லாஹ்வின் தூதரே, நாங்கள் உங்களுக்காக எதை வேண்டுமானால் இழக்க தயாராக இருக்கிறோம். எங்களிடமிருந்து எது வேண்டுமானால் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், எங்களுடைய பொருளாதாரத்தை எதை வேண்டுமானால் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் எதை விட்டு எங்களிடமிருந்து எடுத்துக்கொண்டது, எதை எடுத்துக்கொண்டீர்களோ அதுதான் எங்களுக்கு மிக பிரியமானது. எதை விட்டு விட்டீர்களோ அது எங்களுக்கு பிரியமானது அல்ல. நீங்கள் கடலில் விழச் சொன்னாலும் நாங்கள் கடலில் விழுகிறோம், நீங்கள் பாய சொன்னாலும் நாங்கள் பாய்கிறோம், நீங்கள் என்ன எங்கு சென்றாலும் உங்களுக்கு பின்னால் நாங்கள் வருகிறோம். அன்சாரிகள் நீங்க உங்களுக்கு உதவி செய்யாமல் அன்சாரிகள் வீட்டிலேயே முடங்கி கிடப்பாக என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? அன்சாரிகள் சார்பாக நான் அறிவிக்கிறேன், உங்களுக்கு பின்னால் நாங்கள் அணிவகுத்து வருவோம். நாங்கள் உங்களுக்கு முழுமையாக நீங்கள் சொன்ன பேச்சு கட்டுப்பட்டு உங்களுக்காக நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம் என்று அவர்கள் சொன்ன போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆக மகிழ்ச்சி அடைந்தார்கள். சொன்னார்கள், மக்களை வாருங்கள், செல்லுங்கள், என் பின்னால் செல்லுங்கள், அல்லாஹ்வுடைய வெற்றியை குறித்து நீங்கள் நற்செய்தி பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொல்லி சஹாபா அழைத்துக் கொண்டு பத்ர் களத்துக்கு செல்கிறார்கள். அதுதான் அந்த யுத்தம் நடைபெற காரணமாக இருந்தது. அருமை சகோதரர்களே, இந்த யுத்தம் சில பாடங்களை நமக்கு பெற்றுத் தருகின்றது. என்ன பாடம் என்று சொன்னால், இஸ்லாம், அதாவது நம்முடைய வாழ்க்கை இஸ்லாத்தினுடைய நிழலில் அமைகிறது என்றால் நம்முடைய அகீதா இஸ்லாமிய கோட்பாடு மிக மிக முக்கியம். என்ன இந்த பத்ர் தரக்கூடிய பாடம் என்னன்னு சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய சொந்த இரத்த பந்தங்களோடு யுத்தம் செய்தார்கள். சொந்த இரத்த பந்தங்களை எதிர்த்து போர் செய்தார்கள். அப்ப என்ன படிப்படி கிடைக்குது என்று சொன்னால், இஸ்லாத்தினுடைய நேசம், அதாவது நேசம் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வுக்கு நேசம் கொள்ள வேண்டும். ஒன்றை விட்டு விலக வேண்டும், நீங்க வேண்டும் என்றால் அல்லாஹை விட்டு அல்லாஹுக்காக நீங்க வேண்டும். அல்லாஹ் தான் முதல், சொந்த பந்தம் இரண்டாவது. இஸ்லாம் என்று வந்து விட்டால் இஸ்லாத்துக்கு எதிராக நம்முடைய சொந்த பந்தங்கள் இருந்தாலும் கூட அவர்கள் எதிராக நாம் போர் செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய சட்டத்துக்கு தான் மதிப்பளிக்க வேண்டும் என்ற மிகப்பெரிய பாடத்தை இந்த பத்ர் யுத்தம் நமக்கு தருகின்றது. அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார், குல் இன் கான ஆபாவுக்கும் வ அப்னாவுக்கும் வ இஹ்வானுக்கும் வ அஸ்வாஜுக்கும் வ அஷீரத்துக்கும் வ அம்வாலுன் கத்ரஃப்துமுஹா வ திஜாரத்துன் தக்ஷௌன கஸாதஹா வ மசாகினு தர்தௌனஹா அஹப்ப இலைக்கும் மினல்லாஹி வ ரசூலிஹி வ ஜிஹாதின் ஃபீ சபீலிஹி ஃபதரப்பஸு ஹத்தா யத்தி அல்லாஹு பிஅம்ரி. நபி, நீங்கள் சொல்லுங்கள், உங்களுடைய தந்தைமார்களும் உங்களுடைய பிள்ளைமார்களும் உங்களுடைய சகோதரமார்களும் உங்களுடைய மனைவிமார்களும் உங்களுடைய குடும்பத்தவர்களும் நீங்கள் சேர்த்து செய்து வைக்கக்கூடிய பொருளாதாரமும் நீங்கள் பொருத்தி கொண்டு கட்டி வைத்திருக்கக்கூடிய உங்களுடைய வசிப்பிடங்களும் அல்லாஹ்வை விடவும் அவனுடைய தூதரை விடவும் அவனுடைய பாதையில் போர் செய்வதை விடவும் உங்களுக்கு மிக்க பிரியத்துக்குரியதாக நேசத்துக்குரியதாக இருந்தால் அல்லாஹ்வுடைய கட்டளை நீங்கள் எதிர்பார்த்திருங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். எனவே இந்த பத்ர் யுத்தம் தரக்கூடிய மிகப்பெரிய பாடம் என்னவென்று சொன்னால், அல் வலா வல் பரா, அதாவது நேசித்தலும் நீங்குதலும் அல்லாஹ்வுக்காக வேண்டி இருக்க வேண்டும். இது அகீதாவுடைய மிகப்பெரிய பாடம், இஸ்லாமிய கோட்பாடு மிகப்பெரிய பாடம் அது. எனவே இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
தன்னுடைய சொந்தம் என்று பார்க்கவில்லை, ரத்த பந்த உறவு என்று பார்க்கவில்லை. இஸ்லாம் வந்துருச்சா நீ எனக்கு எதிரிதான் என்று அடிப்படையில் அங்கே என்ன செய்து அங்கே யுத்தம் நடந்தது. இதைத்தான் என்ன செய்யணும் கவனிக்க வேண்டும். இரண்டாவது படிப்பு என்ன சொன்னால், நாம என்னதான் பிளான் போட்டாலும், நாம் ஒரு முடிவு செய்து தீர்மானித்தாலும் அல்லாஹ் நாடியதுதான் நடக்கும் என்ற படிப்பினை இது கிடைக்கின்றது. நான் முஸ்லிம்கள் யுத்தம் செய்ய பிளான் போடல, அவங்க நாடவே இல்லை. அவங்க வேற நோக்கத்துக்காகத்தான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி வெளியேறினார்கள். ஆனால் அல்லாஹ் நாடியதுதான் நடந்தது. என்னதான் நாம நினைத்தாலும் அல்லாஹுடைய நாட்டம் இல்லாமல் நம்முடைய எண்ணம் நிறைவேறாது, நம்முடைய தீர்மானம், நம்முடைய முடிவு அங்கே வெற்றி பெறாது. அல்லாஹ் நாடினால் எதை நாடுகிறானோ அதுதான் நடக்கும் என்ற மாபெரும் படிப்பினை இந்த சம்பவத்தின் மூலம் நமக்கு கிடைக்கின்றது. அவங்க அல்லாஹ் என்ன நாடினானோ அதைத்தான் அங்கே நிறைவேற்றினான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த துவாவுக்கு அது பலன் கிடைத்தது. மூணாவது படிப்பினை என்ன சொன்னால், துவா என்பது மிகப்பெரிய ஆயுதம். அல்லாஹ்வுக்காக வேண்டி உருகி உருகி தன்னுடைய அடிமைத்தனத்தை முழுமையாக வெளிப்படுத்தி அல்லாஹ்வுக்கு முன்னாடி சரணடைந்து விட வேண்டும். மிகப்பெரிய ஆயுதம் துவா. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு சரணடைந்தார்கள் என்றால், யா அல்லாஹ், இந்த கூட்டத்தை நீ அழித்து விட்டால் இந்த பூமியில் உன்னை வணங்குவதற்கு யாரும் இருக்க மாட்டார்கள் என்று சொல்லி அழுகிறார்கள், உருக்கமாக அல்லாஹ்வோடு கெஞ்சுகிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 1000 பேர் கொண்ட மலக்குமார்களை இறக்கி வைத்தார். முதல் யுத்தம் மலக்குமார்கள் கலந்து கொண்ட ஒரு யுத்தம் என்றால் முதல் யுத்தம் அது. 1000 மலக்குமார்கள். அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், முஸ்லிம்கள் காஃபிர்களை எதிர்த்து கடுமையாக போர் செய்தார்கள். எங்கு போனாலும் அவங்க துரத்தி அடித்தார்கள். அப்ப அந்த நேரத்தில் ஒரு முஸ்லிம் காஃபிருடைய கிட்ட போனதுக்கு அப்புறம் அவர் காஃபிர் நெருங்கியவுடன் அவருடைய கழுத்தை வெட்டுவதற்காக தன்னுடைய வாளேந்திய கையை ஓங்குவார். அவருடைய அந்த வாள் அவருடைய கழுத்துக்கு போவதற்கு முன்னாடி கழுத்து அறுபட்டு கீழே விழும். இந்த செய்தியை ஒரு சஹாபி தண்ணியை பார்க்கிறார், ஆங்காங்கே பார்க்கிறார். கழுத்துகள் வெட்டப்பட்டு வீழ்த்தப்படுகிறார்கள். ஆனால் முஸ்லிம் வெட்டுவதில்லை. முஸ்லிம் கையை உயர்த்துவார்கள். அதுக்கு முன்னாடியே சடலமாக காபிர்கள் விழுகிறார்கள். இந்த செய்தி காட்சியை சஹாபி பார்க்கிறார். அல்லாஹ் தூதர்கிட்ட போய் சொல்லுகிறார், அல்லாஹ் தூதரே, இப்படி எல்லாம் நடக்குது யா ரசூலல்லாஹ். நாங்கள் வெட்ட போகிறோம், ஆனால் நாங்கள் வெட்டுவதற்கு முன்னாடி அவர்களுடைய தலை வெட்டப்பட்டு வீழ்த்தப்படுகிறார்கள் யா ரசூலல்லாஹ் என்று சொன்ன போது ரசூல் சொல்லி காட்டினார்கள், ஆம், அது நீங்கள் அல்ல, அது மலக்குமார்கள் என்று சொன்னார். மலக்குமார் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், ஒமா ரமைத்த இது ரமைத்த வலாக்கின் அல்லாஹ் ரமா. நீங்கள் நபியை நீங்கள் மண்ணை தூக்கி போட்ட போது, மண்ணை தூக்கி எறிந்த போது அது நீர் எரியவில்லை, மாறாக அல்லாஹ் எறிந்தான். அதான் ரசூல்லா மண்ணை தூக்கி போடுவாங்க. ஆனா ரசூல்லா மண்ணை போடுறதுக்கு முன்னாடியே அங்க அவங்க மேல முகத்துல மண்ணு விழும். அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் எறிந்தான் என்று சொன்ன மலக்குமார்கள் அங்கே நின்று அவர்களுக்கு ஒவ்வொரு சஹாபிக்கும் ஒரு வழக்கு என்ற அடிப்படையில் அங்கே இறங்கி அங்கே செஞ்சாங்க. அங்கே அவர்கள் போர் செய்தார், யுத்தம் செய்தார்கள், அவர்களை கருவறுத்தார்கள். அல்லாஹ் நாடி அல்லாஹ் தன்னுடைய மார்க்கத்தை நிலைபெறச் செய்ய வேண்டும், மேலவற்ற என்றும் காஃபிர்களை கருவறுக்க வேண்டும் என்று நாடினால் அதுதான் அங்கு நடந்தது. எனவே ரசூலுல்லாஹ் துஆவுக்கு உண்டான பலன். அருமை சகோதரர்களே, துஆ உருக்கமான துஆ, இக்லாஸாக செய்யப்படக்கூடிய துஆ நமக்கு நல்ல பலன் அளிக்கும். துஆவுக்கு உண்டான அனைத்து நிபந்தனைகளோடு, என்ன நிபந்தனைகள் துஆ ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு என்ன நிபந்தனைகள் இருக்கின்றதோ அத்தனை நிபந்தனைகள் இருக்கத்தக்க உருக்கமாக இக்லாஸான முறையில் அல்லாஹ்வுக்கு முன்னாடி நாம துஆ செய்கிற பொழுது, அல்லாஹ்வுக்கு முன்னாடி தன்னுடைய அடிமைத்தனத்தை அப்படியே அர்ப்பணிக்கின்ற பொழுது அந்த துஆ மிகப்பெரிய எஃபெக்ட் உண்டாகும் என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். 4வது படிப்பினை என்னன்னு சொன்னால், வமன் நஸ்ரு இல்லா மின் இன்தில்லாஹ், உதவி என்பது அல்லாஹ்விடமிருந்து மட்டுமே இருக்கின்றது. உதவி என்பது அல்லாஹ்விடமிருந்து மட்டுமே இருக்கின்றது. வேற யாருக்கு உதவி செய்ய முடியாது. எனவே நாம் என்னதான் முயற்சி செய்தாலும் அல்லாஹ் நாடாவிட்டால் அல்லாஹ் உதவி செய்யவிட்டால் உதவி கிடைக்காது. முஸ்லிம்கள் 313 பேர், 313 பேர்கள் தான். அவர்களோடு ஒரு 7 குதிரையோ ஒரு ஒட்டகம் இருந்தது, அவ்வளவுதான். நிராயுத மாநிலமாக முஸ்லிம்கள் இருந்தார்கள். இவர்கள் 1000 பேர்.
ஆனால் 1000 பேர் இருந்தார்கள், அவர்கள் தோல்வி அடைந்தார்கள். கம்மியான நபர்கள், குறைவான எண்ணிக்கையில் இருந்த இவர்கள், அந்த முஸ்லிம்கள் வெற்றி அடைந்தார்கள். அப்போ வெற்றி பெறுவதற்கு எண்ணிக்கை முக்கியம் அல்ல, அல்லாஹ்வுடைய உதவி முக்கியம். அல்லாஹ் நாடிய கம்மின் ஃபியத்தின் கலியத்தின் கலப ஃபியத்தன் கஸீரத்தன் பிஇذنில்லாஹ் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். பக்ராவில் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தாலூத்துடைய படையில் தளபதியாக இருந்து ஜாலூத்துக்கு எதிராக போர் செய்த போது அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னால், எத்தனையோ குறைவான படை, எத்தனை குறைவான எண்ணிக்கை இருந்த அந்த படைகள் தன்னை விட அதிகமான எண்ணிக்கை இருந்த படைகளை வென்றன அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அப்ப அல்லாஹ்வுடைய உதவிதான் உதவி. அல்லாஹ்வுடைய உதவி இல்லாமல் நீங்கள் எவ்வளவுதான் எண்ணிக்கை அதிகமாக இருந்தாலும் நீங்கள் வெற்றி பெற முடியாது. எனவே இது மிகப்பெரிய பாடத்தை இந்த ஒரு படிப்பினை இந்த பத்ர் யுத்தம் மூலமாக நமக்கு கிடைத்துக் கொண்டிருக்கின்றது. கடைசியாக ஒரு படிப்பினை என்னவென்று அருமை சகோதரர்களே, அல்லாஹ் மீது எப்பொழுதும் நல்லெண்ணம் வைக்க வேண்டும். அல்லாஹ் எங்களுக்கு உதவி செய்வான், நிச்சயமாக இந்த உம்மத் ஒரு காலத்தில் வெற்றி பெற்றே தீரும், இந்த நம்பிக்கை நமக்கு இருக்கு. ஏனென்றால் அல்லாஹ்வுடைய நோக்கம் அவனுடைய வார்த்தை மேலோங்க வேண்டும், அல்லாஹ்வுடைய வார்த்தை மேலோங்க வேண்டும். அது அல்லாத எல்லா வார்த்தைகளும் தாழ வேண்டும். அல்லாஹ் நோக்கம் அதுதான். அல்லாஹ் தஆலா வாக்களித்திருக்கிறார், வகான ஹக்கன் அலைனா நஸ்ருல் முஃமினீன். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார், மூமின்களுக்கு உதவி செய்வது எங்கள் மீது கடமை. அல்லாஹ் சொல்றான், மூமின்களுக்கு உதவி செய்வது எங்கள் மீது கடமை, அல்லாஹ் என் மீது கடமையாக ஆக்கிட்டோம் என்று சொல்லி காட்டுகின்றார். எனவே ஒரு நாள் இல்லாவிட்டால் ஒரு நாள் நிச்சயமாக மூமின்களுக்கு வெற்றி நிச்சயம் என்று அல்லாஹ் மீது நல்ல எண்ணம் கொள்ள வேண்டும். அதுக்கு முன்னாடி எவ்வளவு தடங்கள் வந்தாலும், எத்தனை நஷ்டம் ஏற்பட்டாலும் ஒரு காலம் நிச்சயமாக முஸ்லிம்களுக்குத்தான் வெற்றி என்பது அல்லாஹ் தீர்மானித்த ஒன்று என்பதை நாம் மனதார என்ன செய்யணும், நம்ப வேண்டும். பிறகு இன்னொரு படிப்பினை, மிக முக்கியமான படிப்பினை சொன்னார், இந்த மார்க்கத்துடைய தூண்களாக, இந்த மார்க்கத்தினுடைய ஒரு மகத்தான பிடிமானமாக இருப்பது இளைஞர்கள் தான் என்று இந்த யுத்தம் நமக்கு சொல்லித் தருகின்றது. இளைஞர் மட்டுமல்லாமல் அந்த பலமான ஈமான் அல்லாஹ் மீது, அவன் தூதர் மீது பலமான ஒரு நேசம், கிஞ்சிற்றும் சஞ்சலத்துக்கு இடமில்லாத ஒரு நேசம், சந்தேகத்துக்கு இடமில்லாத நேசம். இந்த பலமான நேசம் தான் அல்லாஹ் மீதும் தூதர் மீதும் கொண்டிருக்கக்கூடிய பலமான நேசம் தான் இந்த இஸ்லாமிய வளர்ச்சிக்கு காரணமாக இருக்கின்றது. நாம் பார்க்கிறோம், எந்த அபூஜஹல் கொக்கரித்துக் கொண்டு படையை தட்டி கொண்டு வந்தானோ அந்த அபூஜஹலை கொண்டது 2 இளைஞர்கள், அமர் பின் ஜுமூஹ், முஆத் பின் அமர் பின் ஜுமூஹ் என்ற ஒருவரும், முஅவ்வித் பின் அஃப்ரா என்ற 2 இளைஞர்கள் தான் இந்த உம்மத்துடைய ஃபிரௌன், அபூஜஹலை இந்த உம்மத்துடைய ஃபிரௌன் என்று சொல்லப்படுகின்றது. இந்த உம்மத்தின் ஃபிரௌன் யாரு? அபூஜஹல். இந்த அபூஜஹலை கொண்டவர்கள் அவர்கள் தான். அதாவது அவர்கள் 2 பேரும் என்ன செஞ்சாங்க, அம்பு எய்து, அதாவது வாளால் அவனை வெட்டினார்கள். 2 பேரும் சேர்ந்து வாளால் வெட்டினார்கள். அதனால அவன் கீழே விழுந்து விட்டான். ஆனாலும் உயிர் போகவில்லை, துடித்துக் கொண்டிருந்தார். அந்த பாதையில் அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அங்க அவனுக்கு உயிர் ஊசலாடி கொண்டிருந்ததை பார்த்தார்கள். என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, அவனை நீ இன்னும் சாகலையான்னு சொல்லி அவன் மேல ஏறி உட்கார்ந்து அப்படியே மேல தலையை துண்டாக வெட்டினார்கள் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு. இளைஞர்கள் ஆரம்பித்து வைத்தார்கள், இப்னு மஸ்ஊத் அவர்கள் முடித்தார்கள். அப்போ இளைஞர்கள் படை இந்த இஸ்லாமிய சமூகத்துக்கு மிக முக்கியமான தேவை. அதுவும் ஈமானால் பலமடைந்த, அதாவது உடல் பலம் மட்டுமல்லாமல் ஈமானிய பலமும் சேர்ந்த ஒரு இளைஞர் படையால் தான் இந்த இஸ்லாமிய சமூகம் வெற்றி பெறும் என்பதற்கு மிகப்பெரிய பாடமாக இந்த பத்ர் யுத்தம் அமைகின்றது. ஆக அருமை சகோதர சகோதரிகளே, இதுவெல்லாம் இன்றைய ஹுத்பாவுடைய விஷயமாக இருந்தது. வரக்கூடிய திங்கட்கிழமை தான் 17. எனவே அதுக்கு முன்னாடியே இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அது சம்பந்தமாக ஹத்தீப் அவர்கள் இந்த விஷயத்தை எடுத்து நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். எனவே ரமதான் மாதம் என்பது இது மட்டுமல்ல, இந்த நிறைய யுத்தம் ரமதான் மாதத்தில் நடந்திருக்கின்றது, வெற்றி கிடைத்திருக்கின்றது. அது அந்த லிஸ்ட் நிறைய லிஸ்ட் நம்ம வரலாறுல பார்த்தா நிறைய நமக்கு கிடைக்கும். எந்தெந்த யுத்தங்கள் ரமதான் மாசத்துல நடந்தது, அது வெற்றி பெற்றதா இல்லையா என்ற லிஸ்ட் வரலாறுல நிறைய பார்க்கலாம். ஆக
அல்லாஹு ஜல்லஷானா தஆலா மீது வைத்திருக்கக்கூடிய அந்த ஈமானை நாம் மென்மேலும் அதிகப்படுத்த வேண்டும். அதில் பலகீனம் அடைந்துவிடக் கூடாது. அவன் மீது வைத்திருக்கக்கூடிய ஈமான், அவன் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை, அவன் மீது வைத்திருக்கக்கூடிய தவக்குல், இது என்றும் நமக்கு நிரந்தர சொத்தாக இருக்க வேண்டும். ஒரு பொழுதும் இதில் நாம் திறந்துவிடக் கூடாது என்ற மிகப்பெரிய பாடத்தை நாம் இதிலிருந்து பெற்றுக் கொள்கின்றோம். எதை கேட்டோமோ, எதை சொன்னோமோ அதன்படி வாழக்கூடிய மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கியல்வானாக என்று கூறி முடிக்கின்றேன். வாஹிதாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. பிறகு அப்போ இளைஞர்கள் படை இந்த இஸ்லாமிய சமூகத்துக்கு மிக முக்கியமான தேவை. அதுவும் ஈமானால் பலம் அடைந்த, அதாவது உடல் பலம் மட்டுமல்லாமல் ஈமானிய பலமும் சேர்ந்த ஒரு இளைஞர் படையால் தான் இது இஸ்லாமிய சமூகம் வெற்றி பெறும் என்பதற்கு மிகப்பெரிய பாடமாக இந்த பத்ர் யுத்தம் அமைகின்றது. ஆக அருமை சகோதர சகோதரிகளே, இதுவெல்லாம் இன்றைய ஹுத்பாவுடைய விஷயமாக இருந்தது. வரக்கூடிய திங்கட்கிழமை தான் 17. எனவே அதுக்கு முன்னாடியே இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அது சம்பந்தமாக ஹத்தீப் அவர்கள் இந்த விஷயத்தை எடுத்து நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். எனவே ரமதான் மாதம் என்பது இது மட்டுமல்ல, இந்த நிறைய யுத்தம் ரமதான் மாதத்தில் நடந்திருக்கின்றது, வெற்றி கிடைத்திருக்கின்றது. அது அந்த லிஸ்ட் நிறைய லிஸ்ட் நம்ம வரலாறுல பார்த்தா நிறைய நமக்கு கிடைக்கும். எந்தெந்த யுத்தங்கள் ரமதான் மாசத்துல நடந்தது, அது வெற்றி பெற்றதா இல்லையா என்ற லிஸ்ட் வரலாறுல நிறைய பார்க்கலாம். ஆக அல்லாஹு ஜல்லஷானா தஆலா மீது வைத்திருக்கக்கூடிய அந்த ஈமானை நாம் மென்மேலும் அதிகப்படுத்த வேண்டும். அதில் பலகீனம் அடைந்துவிடக் கூடாது. அவன் மீது வைத்திருக்கக்கூடிய ஈமான், அவன் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை, அவன் மீது வைத்திருக்கக்கூடிய தவக்குல், இது என்றும் நமக்கு நிரந்தர சொத்தாக இருக்க வேண்டும். ஒரு பொழுதும் இதில் நாம் திறந்துவிடக் கூடாது என்ற மிகப்பெரிய பாடத்தை நாம் இதிலிருந்து பெற்றுக் கொள்கின்றோம். எதை கேட்டோமோ, எதை சொன்னோமோ அதன்படி வாழக்கூடிய மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கியல்வானாக என்று கூறி முடிக்கின்றேன். வாஹிதாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. وذكر فإن الذكرى تنفع المؤمنين.